வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9வது புக்கில் இருக்கக்கூடிய குடிமியல் வினா விடைய வீடியோவை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10th புத்தகத்தில் இருக்கக்கூடிய குடிமியல், ஓகேங்களா, அதாவது அரசியல் அறிவியலை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க, மிஸ் பண்ணாத பாருங்கள். குடிமியல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 10th தமிழ் புக்கில் 10th குடிமியல் புக்கில் இருந்து பாருங்கள். கொஷின் நம்பர் 381, கொஷின் நம்பர் 381, ஓகேங்களா. 1940 ஆகஸ்ட் அறிக்கை திட்டத்தின் விளைவாக இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா இச்சபை 292 மாகாண பிரதிநிதிகள் 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுகிஸ்தானில் சார்பில் ஒருவர், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூவர், மாகாண ஆணையர் சார்பில் மூவர் என மொத்தம் 399 உறுப்பினர்கள் இருந்தனர். சரி. அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 11 அன்று நடைபெற்றது. அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 11 நடந்தது. தப்பு. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி. அப்போ பாருங்கள், இதில் தவறானது பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் தவறானது, மீதி எல்லாமே சரி. அப்போ ஆகஸ்ட் 40, ஓகேங்களா, அறிக்கையின்படி தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதனால் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு கேபினெட் குழுவின் மூலம்தான். கேபினெட் குழு அப்படிங்கிறது மூலம்தான், இந்த சட்டத்தின் விளைவாக தான் அரசியலமைப்பு உருவானது. அல்லது அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. அல்லது அமைச்சரவை தூதுக்குழு இதன் அடிப்படையில் தான் அரசியல் நிர்ணய சபை உருவானது. அப்போ அரசியல் நிர்ணய சபை உருவாக காரணம் அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினெட் தூதுக்குழு, ஓகேங்களா. 2 நாள் தான் அரசியலமைப்பு உருவானதுன்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 40 ஆகஸ்ட் அறிக்கையின் மூலம் உருவானதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. எதன் மூலம் உருவானது அரசியல் நிர்ணய சபை? கேபினெட் அமைச்சரவை குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழு மூலம் தான் நடந்தது. அடுத்தது பாருங்கள், ஓகேங்களா. 2வது சரி. 3வது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 1946 தான் முதல் கூட்டம் தொடங்கியது. இங்கே 11 கொடுத்துட்டோம், அதனால் இதுவும் தவறு. அப்போ 1, 3 மட்டும் தவறு. ஆன்சர் டி. அடுத்து 382வது கொஸ்டின். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா எம்சி முகர்ஜி, விடிகே கிருஷ்ணமாச்சாரியா. 2மே ஆன்சர் டி, ஆ மற்றும் ஆ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 384, கொஸ்டின் நம்பர் 384. அரசியல் நிர்ணய சபையில் கூட்டங்கள் நடைபெறும் காலம், அதான் பார்த்தீங்கன்னா 11 அமர்வு, 166 நாட்கள், 2475 திருத்தங்கள். ஆன்சர் பி. அரசியலமைப்பினுடைய வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அப்போ இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை யார்? டாக்டர் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 1949. அந்த நவம்பர் 26 தான் சட்ட நாள் அல்லது அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்கிறது நவம்பர் 24, ஓகேங்களா. வரதட்சணை ஒழிப்பு தடை சட்டம், வரதட்சணை ஒழிப்பு தினம் எப்போ? ஒழிப்பு தினம் நவம்பர் 26 தான் சட்ட நாள், அரசியலமைப்பு ஒழிப்பு தினம், ஓகேங்களா. தேசிய பால் தினம் அதனால் வெண்மை புரட்சியை தோற்றுவிச்சார்ல, ஓகேங்களா, அவருடைய பிறந்த நாள் தான் தேசிய பால் தினம் நவம்பர் 26. அப்போ நவம்பர் 24 சட்டம் 26 1949 தான் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நவம்பர் 26 தான் சட்ட நாளுன்னு சொல்கிறோம் அல்லது அரசியலமைப்பு தினம்னு சொல்கிறோம். அந்த நவம்பர் 26 தான் வரதட்சணை ஒழிப்பு தினம், தேசிய பால் தினம், ஓகேங்களா. அப்போ 3 இது கொண்டாடுறது நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம்
நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ வந்தது? நடைமுறைக்கு நவம்பர் 26, அதாவது ஜனவரி 26, 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 389. கொஸ்டின் நம்பர் 389. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது முகப்புரையில் 22 பாகம், 395 சட்டப்பிரிவு, 8 அட்டவணை. ஆன்சர் பி. இந்திய அரசியலமைப்பு இத்தாலி பாணியில் தனது கைப்படையில் எழுதியது. அப்போ இந்திய அரசியலமைப்பை இத்தாலி மொழி பாணியில் தனது கையில் எழுதினவர் யாருன்னா பிரேம் லகரி, பிரேன் ஹெரி, நரேன் ரைட் ஜடா. பிரேம் ஹெரி, நரேன் ரைட் ஜடா என்பவர் தான் இத்தாலி மொழியில் தனது கையில் எழுதியிருக்கிறாரு. அடுத்த 391வது கொஸ்டின். உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிக நீளமானது இந்திய அரசியலமைப்பு சட்டம். உலகில் மிக பெருசு நீளமான அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரி, தன் பெரும்பாலான கருத்துக்களை பல்வேறு நாடுகள் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை. இப்போ பல நாடுகளிலிருந்து எழுதப்பட்டது. மொத்தம் 60 நாடுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது நொகிலும் தன்மை கொண்டவும் நொகிலா தன்மையும் கொண்டது. நொகிலும் தன்மை இருக்குது, நொகிலா தன்மையும் இருக்குது. சரி. ஒற்றை குடியுரிமை. இந்தியாவுடைய குடியுரிமை எது? ஒற்றை குடியுரிமை. சரி. மத்தியில் மட்டும் மாநில நாடாளுமன்ற முறையை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. தவறு. அப்போ 4 சாரி, ஓகேங்களா? இது சரி, இது சரி. மேலே இருக்க பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் மட்டும் தப்பு. ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் மட்டும் தட்டு. நம்மளது பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி கிடையாது. மத்தியில் ஒரு ஆட்சி, மாநில ஒரு ஆட்சி. அப்போ நம்மளது மத்தியில் ஒரு ஆட்சி, மாநில ஒரு ஆட்சி தான். இப்போ ஒற்றையாட்சின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தவறு. அப்போ ஆன்சர் 4 மட்டும் தவறு. பாருங்கள், உலகிலேயே அரசியலமைப்பு மிகவும் நீளமான அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரி, ஓகேங்களா? இதன் காரணமாக பல்வேறு நாடுனா 60 நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. சரி. நொகிலும் தன்மை நொகிலா தன்மை கொண்டது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரி, ஓகேங்களா? ஒற்றை முறை அரசாங்க முறை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மட்டும் தவறு. மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களும் நாடாளுமன்ற முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அப்போ தவறானது எது? 4 மட்டும் தவறு. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா? அரசியல் திறவுகோல். அரசியலமைப்பினுடைய திறவுகோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்புரை. அரசியலமைப்பினுடைய திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகப்புரை. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கை, நோக்கங்கள் மற்றும் இலட்சிகளை உள்ளடக்கிய பகுதி முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை அமைய காரணமாக நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 2, 1947. ஜனவரி 2, 1947. முகப்புரை திருத்தப்பட்ட ஆண்டு 1946, 42வது சட்ட திருத்தம். 1946, 42வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பு டேஸ் என்ற சொல்லுடன் தொடங்குகிறது. இந்திய மக்களாகிய. முகப்புரையில் ஃபஸ்ட்டு இந்திய மக்களாகிய என்ற சொல்லுடன் தொடங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு இந்திய மக்களாகிய என்ற சொல்லில் தொடங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு முகப்புரையில் சேர்க்கப்பட்டுள்ள சொற்களை வரிசைப்படுத்துக. இந்திய அரசியலமைப்பு முகப்புரையில் சேர்க்கப்பட்ட சொற்களை வரிசைப்படுத்துக. சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஆன்சர் சி. இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகியவை உந்தும் கோலாக விளங்கிய பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1789. பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1789. அதில் தான் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எடுத்து எழுதிருக்காங்க. அடுத்து குடியுரிமை பற்றிய இந்திய அரசியலமைப்பு பகுதி 2ல் தான் குடியுரிமை இருக்குது. குடியுரிமை பற்றிய அரசியல் விதிகள் 5லிருந்து 11 வரை. 5லிருந்து 11 வரை. கொஸ்டின் நம்பர் 401. குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இகழ்தல் தொடர்பான குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1955 தான் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. அப்போ இந்திய குடியுரிமை சட்டம் எப்போ இயற்றினாங்க? 1955. அடுத்து பார்த்திங்கன்னா குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டது? ஓகேங்களா? குடியுரிமை இதுவரை 8 முறை திருத்தம் செய்யப்பட்டது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி
காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 2003. கொஸ்டின் நம்பர் 204. கொஸ்டின் நம்பர் 204. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதை பார்த்தீங்கன்னா குடியுரிமை. இந்திய குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டு குடியுரிமை பெற 5 வழிமுறைகளை பரிந்துரை செய்கிறது. அவை பிறப்பு, வம்சுவழி, பதிவு செய்தல், இயல்பூட்டுதல், பிரதேச இணைப்பு. அதாவது பிறப்பு, ஓகேங்களா, வம்சவழி, பதிவு செய்தல், இயல்புரிமை மற்றும் பிரதேச இணைப்பு. இது சரி. பிறப்பின் மூலம், அதாவது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு பின்னரே இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். சரி. வம்சவழி மூலம், அதாவது பார்த்தீங்கன்னா 1950 வம்சவழி மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 20 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்க பட்சத்தில். சரி. பதிவின் மூலம், ஓகேங்களா, பதிவின் மூலம் இந்திய குடியுரிமை கோரி பதிவு செய்தல் மூலம் குடியுரிமையாங்களா? சரி. இயல்பூட்டு முறை ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசியலுக்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பத்தின் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். சரி, ஓகேங்களா. பிரதேச இணைப்புகளின் மூலம் பிற நாடுகள் பகுதிகளில் இந்தியாவுடன் இணைஞ்சிச்சுன்னா குடியுரிமை பெறலாம். சரி. அப்போ அனைத்தும் சரிதான். ஆன்சர் ஏ, அனைத்தும் சரிதல். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எத்தனையாவது பகுதியில் இருக்குன்னா பகுதி 3. அப்போ இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகள் கூறப்படும் சட்டப்பிரிவு 12 35 வரை. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்க நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தி வரும் அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 11. அடிப்படை உரிமைகளுடைய எண்ணிக்கை 11. அடுத்து பாருங்க, இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது பகுதி 2. இந்தியாவினுடைய மகா சாசனம் என அழைக்கப்படுவது பகுதி 3. அடிப்படை உரிமை தான் மகா சாசனம். பாருங்க, பொறுத்துக. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் 14. மத இன ஜாதி பாலின பாகுபாடு தடை பிரிவு 15. பொது வேலையில் சம வேலை வாய்ப்பு பிரிவு 16. தீண்டாமை ஒழிப்பு 17 பிரிவு. பட்டங்களை ஒழித்தல் பிரிவு 18. மறுபடியும் பாருங்கள், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் 14. மத இன ஜாதி பாலின பாகுபாடு 15. வேலை வாய்ப்பில் சம உரிமை 16. தீண்டாமை ஒழிப்பு 17. 18 பட்டங்களை ஒழித்தல். அப்போ ஆன்சர் 5, 4, 3, 2, 1. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், 411. கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனிதத்தன்மையற்ற வியாபாரம் தடுக்கும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 31. பிரிவு 23. தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பிரிவு 24. அப்போ கொத்தடிமை வேலை பிரிவு 23, குழந்தை தொழிலாளர் தடை 24. சிறுபான்மையை எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி தெரிவிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 39. சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கும் உரிமை 30. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அடிப்படை உரிமையாக இடம்பெற்றிருந்த சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 1978. 44வது சட்டத்திருத்தத்தின்படி தான் ஓகேங்களா சொத்துரிமை நீக்கப்பட்டது. சொத்துரிமை 44வது சட்டத்திருத்தம் 1978. அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக சேர்க்கப்பட்ட பகுதி 11 பிரிவு 307 வச்சுருக்கிறாங்க. பகுதி 11 307 வச்சுருக்கிறாங்க. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, பொறுத்துக. 19 என்ன சொல்லுது அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை, கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்பது, ஓகேங்களா, வசிப்பது, தொழில் தொடங்குவது 5. அடுத்து பிரிவு 20 என்ன சொல்லுதுன்னா, பிரிவு பார்த்தீங்கன்னா 20 என்ன சொல்லுது அப்படின்னா, அதை பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டப்படி நபர்களுக்கு உரிமை மற்றும் தண்டையிலிருந்து பாதுகாக்க பெற செய்தல். அடுத்து பிரிவு 21, ஓகேங்களா, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு
21A தொடக்க கல்வி பெறுதல். பிரிவு 22 சில வழிகளில் கைது செய்யப்பட்ட காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை. அப்போ ஆன்சர் 3,3, 5, 5, 3, 4, 2, 1. ஆன்சர் சி 5, 3, 4, 2, 1. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க பொறுத்துக. பிரிவு 25 என்ன சொல்லுதுன்னா, ஓகேங்களா, எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 என்ன சொல்லுது, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சரி. அடுத்து 27 என்ன சொல்லுது, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுமாறு இருக்கும் உரிமை. பிரிவு 28 எந்த மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவது எதிரான சுதந்திரம். இப்போ வரிசையாக இருக்குது, 1 இல்லை 1 மட்டும் மாறிடுச்சு. ஓகேங்களா, 1 மட்டும் மாறி இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வரிசையாக 2 ரைட்டு. ஓகேங்களா. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினரையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. சரி. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 27 மட்டும் பாருங்கள், எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கான சுதந்திரம். அப்போ 28 பாருங்கள், மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுமாறுக்கும் உரிமை. அப்போ ஆன்சர் 1, 2, 4, 3. தனிப்பட்டவர்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது, ஓகேங்களா, நீதிமன்றத்தை அணுகும் உரிமை. அது பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தில் பிரிவு 32 இது உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்துக்கு 226. அப்போ தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படும் போது நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு அணுகுமுறைனா 32, உயர் நீதிமன்றத்துக்கு அணுகுமுறைனா 226. அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன். ஓகேங்களா, ரெண்டுமே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரெண்டுமே 1, ஓகேங்களா, 2. அப்போ ஆ மற்றும் இ இரண்டும் சரி. அப்போ அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம். ஆன்சர் 7 இருக்குது, டியில் இருக்குது. நீதி பேராண்மையினுடைய வகைகள் 5. நீதி பேராண்மையினுடைய வகைகள் 5. அடுத்து 422 டாக்டர் அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் ஆன்மா என்று வர்ணிக்கும் சட்டப்பிரிவு. அப்போ டாக்டர் அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் ஆன்மா அப்படின்னு எந்த பிரிவு சொல்கிறாருன்னா 32. ஆன்சர் சி 32. பாருங்க, சட்டத்திற்கு புறம்பான ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது ஆட்கொள் நீதி பேராண்மை. மனுதார சட்ட உதவியுடன் தனக்கு மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள உதவும் நீதி பேராண்மை கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை. 425 ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேராண்மை தடையுறுத்தும் நீதி பேராண்மை. தடையுறுத்தும் நீதி பேராண்மை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 426 உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கே அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்கள் இடும் ஆணை ஆவண கோட்பு பேராண்மை. சட்டத்திற்கு புறமாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் நீதி பேராண்மை தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை. குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் போது தாமாகவே நிறுத்தப்படும் அடிப்படை உரிமை 19. அது பார்த்தீங்கன்னா 19 மட்டும்தான். குடியரசுத் தலைவரால் தேசிய அவசர நிலை அறிமுகப்படுத்தும் போது தாமாகவே நிறுத்தப்படும் அடிப்படை உரிமை 19. ஓகேங்களா. எந்த சூழலிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸ் மற்றும் டேஸின் வழங்கப்படும் உரிமைகளை தடை செய்ய முடியாது. ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா 21, 20 ரெண்டையுமே அவசர நிலை பிரகடனம் வந்தாலுமே இது மட்டும் தடை செய்ய முடியாது. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் நெறிமுறைகள் அரசு நெறிமுறைகளை கோட்பாடு அமைந்துள்ள பகுதி 4. பகுதி 4. ஓகேங்களா. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பகுதி 4 இருக்குது.
அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டின் சட்டத்தின் பிரிவு 36லிருந்து 51 வரை. 36லிருந்து 51 வரை. இந்திய அரசியலமைப்பு புதுமையான இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிற்பங்கள் என டாக்டர் அம்பேத்கரால் விரிவிக்கப்பட்ட பகுதி 4. அம்பேத்கரால் சிறப்பம்சம்னு சொன்னவர் பகுதி 4. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடங்கப்பட்ட அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்ட காரண சட்ட திருத்தம் 86வது சட்ட திருத்தம் 2022. 86வது சட்ட திருத்தம் 2002. அரசு நெறிமுறைகளை கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அதாவது வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமை பகுதி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமை பகுதி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ரஷ்யா. அடிப்படை கடமை ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பு சேர்க்க பரிந்துரை செய்த கமிட்டி சுரன் சிங் கமிட்டி தான் அடிப்படை கடமையை வலியுறுத்த செய்யக்கூடிய கமிட்டி. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976. இந்திய அரசியலமைப்பு வழங்கப்படும் தற்போது அடிப்படை கடமைகளினுடைய எண்ணிக்கை 11. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் பற்றி உள்ள பகுதி 4A. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில் உள்ள பிரிவு 51A. அப்போ பகுதின்னு கேட்டானா 4A, பிரிவுன்னு கேட்டானா 51A. இந்திய அரசியலமைப்பு மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை. 7வது அட்டவணையில் தான் மத்திய மாநிலனுடைய அதிகார பகிர்வு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் உள்ள துறைகள் 97, 66, 47. இப்போ மாறிடுச்சு. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா 100, 61, 52. இது தற்போது. மத்திய பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொதுப்பட்டியல் 47ன்னு பழசு. புதுசு பார்த்தீங்கன்னா 100, 61, 52. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி, காடுகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம் ஆகிய துறைகள் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட வருடம் 42வது சட்ட திருத்தம் 1976. தற்போது பாருங்கள், மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. மத்திய மாநில உறவுகளை அறிந்து கொள்ள தமிழக அரசு ராஜ மன்னார் குழுவை அமைத்த ஆண்டு. அதாவது மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய தமிழக அரசு ராஜ மன்னார் குழுவை அமைத்த ஆண்டு 1969. 1969 தான் ISRO திறக்கப்பட்டது. இஸ்ரோல் 1969. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1969 தான் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பு விதி 12. மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி சட்டப்பிரிவு. இது பகுதின்னு கேட்டானா 12, சட்டப்பிரிவுன்னு கேட்டானா 268லிருந்து 293 வரை. 293 வரை. அடுத்து நிதிக்குழுவை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280. நிதிக்குழுவை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 280 தான் நிதிக்குழுவை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு. நிதிக்குழு யாரால் நியமிக்கப்படுகிறது? குடியரசுத் தலைவர். மாநிலங்களுக்கு இடையேயான குழு அமைப்பு பரிந்துரை கமிட்டி சர்க்காரியா குழு கமிட்டி. மாநிலங்களிடையே குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1990. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய சர்க்காரிய குழு அமைக்கப்பட்டது 1983. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய சர்க்காரிய குழு பரிந்துரை செய்த மொத்த பரிந்துரைகள் 243. அலுவலக மொழிகள் பற்றி இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி கேட்டிருக்கிறான் 17. அலுவலக மொழியை பற்றி பகுதி 17. பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அலுவலக மொழிகள், யூனியன் பிரதேச மொழிகள், வட்டார மொழிகள், நீதித்துறை மொழிகள், சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளன. சரி. முதலாவது மொழி குழு 1955 ஆண்டு நியமிக்கப்பட்டது. இது தனது அறிக்கை
1956 சமர்ப்பிக்கப்பட்டது. சரி, இவற்றுக்கையில் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் 1963ஆம் ஆண்டு அலுவலக மொழிச்சட்டம் 1963 இயற்றப்பட்டது. சரி, இச்சட்டம் இந்தியுடன் ஆங்கிலம், மத்திய அரசுடன் அனைத்து அலுவலக நோக்கங்களாகவும் நாடாளுமன்ற கருத்து பரிந்துரைக்கவும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அதன் பயன்பாட்டை தொடரலாம் என்று அறிவித்தது. அப்போ சரி, அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி, டி ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 457. அலுவலக மொழிகள் திருத்தும் சட்டம் மூலம் ஆங்கில காலவரையின்றி தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1969. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளினுடைய எண்ணிக்கை 14. அப்போ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு போகும் பொழுது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 14. இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை எத்தனாவது அட்டவணை? 8வது அட்டவணை. இந்திய அரசு செம்மொழி என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2004. தற்போது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகளுடைய எண்ணிக்கை 6. இந்தியாவின் முதன்முறையாக 1951 எந்த மாநிலம் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது? அப்போ 1951 முதல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை பஞ்சாயத்தில் தான் கொண்டு வந்தாங்க, பஞ்சாபில். ஓகேங்களா? இந்தியாவில் முதல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க? பஞ்சாபில். அடுத்து 463. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. நிதி நிலைத்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அரசியலமைப்பு நிறை சார்ந்த அவசர நிலை பிரகடனம் பிறப்பிக்கலாம். சரி, இந்த வகையான அவசர நிலை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் எந்த வகுப்பினராலும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட்ட அனைவர் ஊதியம் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையத்தின் மூலம் குறைக்கப்படும். சரி, இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் சீனா போரின் 1962 அறிவிக்கப்பட்டது. அப்போ 3 மட்டும் தவறு, ஆன்சர் சி. அடுத்து, அரசியலமைப்பினுடைய சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதின் நாடாளுமன்ற அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ள பகுதி. அப்போ சட்ட திருத்தம் பகுதி 20 தான் இருக்குது. பகுதி 20 தான் சட்ட திருத்தம். அப்போ ஆர்டிக்கல் இந்திய அரசியலமைப்பினுடைய சட்ட திருத்தம் செயலின் பின்வரும் முறைகளில் மற்றும் திருத்தம் செய்யப்படும் நாடாளுமன்ற அதிகாரங்களுடைய சட்டப்பிரிவு 368. அடுத்து பாருங்கள், 466வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பின்வருமாறு. பாருங்கள், நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். சரி, நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் பெரும்பான்மையான உறுப்பினர்களும் மற்றும் அவைக்கு வந்து வாக்களிக்க 2/3 பங்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அனுப்பப்பட வேண்டும். சரி, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின்பு மசோதா திருத்தப்பட்ட சொற்களுக்கு அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். இப்போ நாடாளுமன்றத்தில் தான் சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பு எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அப்போ மாநிலத்தில் கொண்டு வர முடியாது. சரி, அப்போ ஆன்சர் டி, அனைத்தும் சரி. டி, அனைத்தும் சரி. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இந்திய அரசு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2000. அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டின் தேசிய சீராய்வு ஆணையத்தின் தலைவர் MN வெங்கடச்செல்லையா. சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுவது 42வது சட்ட திருத்தம். அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையே தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு யார் தலைமையில் இந்திய அரசு ஆணையத்தை அமைத்தது? MM புச்சி தான் 2007 அமைச்சது. அரசியலமைப்பு எத்தனை வழிமுறைகளில் திருத்தம் செய்யலாம்?
ஓகேங்களா? எத்தனை வழிமுறைகள்? 3 வழிமுறைகளை திருத்தம் செய்யலாம். அரசியலமைப்பு எத்தனை வகையான அவசர நிலைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது? 3 வகையான அவசர நிலை பற்றி கூறியுள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 473. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 302 அவசர நிலை அறிக்கலாம். சரி. போர் அல்லது வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பின் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படும். சரி. ஆயுதம் எத்தகைய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படும். சரி. இந்த வகை அவசர நிலை 1962, 71, 75 ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டது. அப்போ இதுவும் சரி, அனைத்தும் சரிதான். இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசின் விதிகளை ஏற்ப ஆளுநர் அறிக்கையின் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 அவசர நிலை பிரகடனம். அப்போ ஆளுநர் அறிக்கை குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமைக்கிறதுக்கு 356. இந்திய அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்ட தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்து மட்டுமே ஓராண்டு தாண்டியும் தொடர முடியும். சரி. அதிகபட்சம் அவசர நிலை காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். இந்த வகையான அவசர நிலையில் சட்டமியற்றும் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் மாநிலங்கள் தங்கள் தன்னாட்சியை இழக்கின்றன. சரி. அவசர நிலை அறிவித்த பிறகு மாநில சட்டமன்றம் முடக்கப்படுகிறது. மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது. சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் டி. அடுத்து 475. இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு பற்றி பகுதி 5. மத்திய அரசு பற்றி கூறும் பகுதி 5. இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசினுடைய நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 52 78 முதல் 52 முதல் 78 வரை. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மத்திய அரசு 3 அங்கங்களை கொண்டது. அவை நிர்வாகம், சட்டம், நீதித்துறை ஆகியவை. சரி. மத்திய நிர்வாகம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு, இந்திய அரசியலமைப்பின் தலைமை வழக்கறிஞர் ஆகியவை உள்ளடங்கியது. தலைமை வழக்கறிஞர் ஆகியவை உள்ளடங்கியது. சரி. மத்திய சட்டமன்ற நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படும் 2 அவைகளை கொண்டது. மத்திய சட்டமன்ற நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுவது 2 அவைகளை கொண்டது. சரி. அவை மாநிலங்களவை, ராஜ்யசபா, மக்களவை, லோக்சபா ஆகியவை மத்திய நீதித்துறை உச்சநீதிமன்றத்தில் கொண்டுள்ளது. இதுவும் சரி. அப்போ இதில் இருக்கிறது அனைத்தும் சரி. ஆன்சர் டி. அனைத்தும் சரி. ஆன்சர் டி. அனைத்தும் சரி. மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்புடைய முப்படை தலைமை தளபதியாக செயல்படுபவர். இந்தியாவில் முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர். நீதித்துறை அமைக்கும் பொறுப்பு யாரிடம் உள்ளது? குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் படி குடியரசுத் தலைவர் நேரடியாக அல்லது அவருடைய சார்பு நிலை அலுவலகம் மூலமாக மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்புப்படி செயல்படுகின்றது. பிரிவு 53. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை போட்டியிடுவதற்கான வயது. அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் தேர்தலில் போட்டியிட 35 வயது இருக்கணும். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லம் அல்லது அலுவலகம் ராஷ்டிரபதி பவன். ராஷ்டிரபதி பவன். அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் 2 அதிகாரப்பூர்வமான இல்லங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சிம்லாவில் உள்ள ரெட்ரீஃப் கட்டிடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி கட்டிடம். அப்போ ஆ மற்றும் ஆ. குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வாக்காளர் குழுவில் எத்தனை பேர் முன்மொழிய வேண்டும்? 10 பேர்
முன்மொழிய வேண்டும். குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பவர், பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் இதில் யாருமே இல்லை. அப்போ குடியரசுத் தலைவரை பதவி பிரமாணம் செஞ்சு வைத்தவர் யார்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் தான் ஓகேங்களா குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலோ மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77. அடுத்த கொஸ்டின் நம்பர் 483. இந்திய குடியரசுத் தலைவர்களை அவர்களிடம் காலமுறைப்படுத்துக. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஜாகீர் உஷேன் இப்போ 3. அடுத்து பார்த்தீங்கன்னா விவி கிரி அப்போ 1, பக்ருதீன் அலி அகமத் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா கியாரி ஜெயில் சிங் 5, ஆர் வெங்கட்ராமன் 6, சங்கர் தயா சர்மா 4. அப்போ ஆன்சர் 3, டி தான் ஆன்சர். 3, 1, 2, 5, 6, 4 ஆன்சர் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமரை பற்றி அமைச்சரவைகளை நியமனம் செய்பவர். பிரதமரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்தது 491வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படுவதில் ஓகேங்களா பொருந்தாதவர்கள். ஓகேங்களா, நியமனம் செய்யாதவரை யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, மாநில ஆளுநர் ஓகே, உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகே, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் தலைமை நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் சரி. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். தலைமை கணக்கு தணிக்கையாளர் இதுவும் அவர் தான் செய்வார். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் இது மட்டும் செய்ய மாட்டார், ஆளுநர் செய்வார். இந்திய தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர் சரி. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் இதர உறுப்பினர்லாம் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார் சரி. மற்ற நாடுகளின் தூதுவர் உயர் ஆணையர்லாம் நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். திட்டக்குழுவினுடைய தலைவரும் குடியரசுத் தலைவர் தான். நிதிக்குழு மட்டும் இல்லை. ஓகேங்களா, நிதிக்குழு மட்டும் கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவினுடைய தலைவர் மட்டும் கிடையாது, இது மட்டும் கிடையாது, நிதிக்குழு நியமனம் செய்வார். அப்போ இதில் பாருங்கள் தப்பு 6, 10 மட்டும் தப்பு. 6, 10 மட்டும் தப்பு. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியின நிலைமை ஆய்வு செய்ய ஓர் ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். இராணுவப்படை, கடற்படை, விமானப்படை தளபதிகளை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். பொது தேர்தலுக்கு பிறகும் ஒவ்வொரு ஆண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் யாருடைய உரையுடன் துவங்கப்படுகிறது அப்படின்னா குடியரசுத் தலைவருடன் உரையில் துவங்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். 2 முறையாவது நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும். அடுத்து 496 பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற எந்த ஒரு அவைகளிலும் ஒரு சட்ட மசோதா நிலையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம் சரி. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்பு ஓகேங்களா அனைத்தும் மசோதா சட்டமாகிறது சரி. நிதி மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலேயோ அல்லது ஏதேனும் ஒரு அவைகளிலேயோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம் சரி. மக்களவையில் 5 ஆண்டுகாலம் முடியும் பின்னரே அதனை கலக்கும் அதிகாரமும் உண்டு சரி. அப்போ எல்லாமே சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு நியமனம் செய்கிறார்? ராஜ்யசபாவுக்கு. ஓகேங்களா, மாநிலங்களவை அவைகளுக்கு 12 பேர் நியமனம் செய்கிறாங்க. அடுத்தது ஆங்கில இந்திய சமூகத்தின் 2 நபர்களை குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு நியமனம் செய்கிறார்னா லோக்சபாவுக்கு. அடுத்து பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நிதி மசோதா குடியரசுத் தலைவரின் பரிந்துரை பின்னரே நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் சரி. மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்பு மத்திய நிதி அமைச்சர்கள் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார் சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது சரி.
அடுத்தது, குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. சரி. இந்திய அவசர நிலை நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவினை அமைக்கிறார். சரி. அப்போ எல்லாமே சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. இதுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி. பாருங்க, 500வது கொஸ்டின். நீதிமன்றத்தில் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிக்கும் வழங்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் பிரிவு 72. மற்ற நாடுகளின் மீது போர் அறிவிக்கும், அமைதியை ஏற்படுத்தும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். பாதுகாப்பு படையின் தலைவர் தலைமை தளபதி. பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என அழைக்கப்படுபவர் குடியரசுத் தலைவர். மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தையும் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும் பிரிவு 53(2). அடுத்து பாருங்க, 504வது கொஸ்டின். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களில் யார் பெயரில் நடைபெறுகிறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் பெயரில் நடைபெறுகிறது. போர், வெளிநாடு ஆக்கிரமிப்பு, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி ஆகிய சூழ்நிலைகளில் குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கும் அதிகார சட்டப்பிரிவு 352. அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு மாநில அரசாங்கம் செயல்படவில்லை எனில் அரசாங்கம் செயல்படவில்லை எனில் அம்மாநிலத்தின் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு 356. இந்தியாவின் நிதிநிலையில் திருப்தியின்மை காணப்படாவிட்டால் இந்தியாவின் எந்த ஒரு பகுதிகளிலும் ஏதோ ஒரு காரணத்தில் அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது டேஸின் பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி அறிவிக்கிறார். என்னது? 360 நிதி நெருக்கடி. கொஸ்டின் நம்பர் 508. கேரளா, பஞ்சாப் மாநிலங்களில் இதுவரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? 9 முறை. கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் ஆளுநர் ஆட்சி முறை 9 முறை. குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகி கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்? பதவி விலக கடிதம் யாரிடம் கொடுப்பார்? துணை குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 510. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கும் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 61. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரை நீக்கும் சட்டப்பிரிவு 61. குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியமில்லை. பிரிவு 361. நாட்டின் 2வது உயர்ந்த பதவியான துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 63 தான் துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு. துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்க நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. துணை குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு உறுப்பினர் தகுதியை பெற்றிருக்க வேண்டும்? மாநிலங்களவைக்கு உறுப்பினர் தகுதியை பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு உறுப்பினராக தகுதியை பெற்றிருக்க வேண்டும்? லோக்சபாவுக்கு அதிகாரம் பெற்றிருக்கணும். அடுத்தது 516வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் முறையை தேர்ந்தெடுக்கப்படும் எனும் சட்டப்பிரிவு 66. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவருடைய பணி செய்பவர், அதை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கிறப்ப அந்த பதவியை யார் செய்வாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்படி உச்சநீதிமன்ற குடியரசுத் தலைவர் பதவி வகித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா இதயத்துல்லா. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1966. அதாவது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை. அந்த நேரத்தில் அந்த பதவியை வகித்தவர் யாருன்னா இதயத்துல்லா. ஒரே ஒரு முறை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. எப்போனா 1969. துணை குடியரசுத் தலைவரினுடைய பதவி நீக்க தீர்மானம் எத்தனை நாட்களுக்கு முன்னால் அறிவிக்கப்பட வேண்டும்? 14 நாட்களுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட வேண்டும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 521.
குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சம் எவ்வளவு காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார் அப்படின்னா 6 மாதம். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவை மீது நடைபெற்ற வாக்குவிடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். பிரிவு 100. குடியரசுத் தலைவருக்கு உதவியும் அறிவுரை வழங்கும் பிரதம அமைச்சரவைக்கு தலைவராக கொண்டு ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு 74. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது டேஸ் அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வெஸ்ட் மினிஸ்டர். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். அடுத்து பார்த்திங்க, பிரதம அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களின் ஊதியங்களின் படிகளை நிர்ணயம் செய்வது நாடாளுமன்றம். அதாவது பார்த்திங்கன்னா ஊதியங்களை நியமனம் செய்வது நாடாளுமன்றம். நாடாளுமன்ற உறுப்பினராய் இல்லாத ஒருவர் அமைச்சராய் நியமிக்கப்படும் போது எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? 6 மாதத்திற்குள். திரு நரேந்திர மோடி இந்தியாவின் எத்தனையாவது பிரதமர்? நரேந்திர மோடி 16வது பிரதமர். கீழ்கண்ட பிரதமர்களை பதவிக்காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரண் சிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீம் சிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது ஓகேங்களா நரசிம்ம ராவ். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவகவுடா. 5வது தேவகவுடா. 6வது குஜ்ரேல். அப்போ ஆன்சர் 4, 2, 1, 5, 3. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 தான் பிரதம அமைச்சருடைய கடமைகள். பிரதமருடைய அமைச்சரினுடைய கடமைகள் என்னது? 78 சட்டப்பிரிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களாக டேஸ் சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும். 15%. நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்கள் முறை சாராத அமைப்பு கேபினட் அல்லது ஆட்சிக்குழு. 533. இந்திய நாடாளுமன்ற அமைப்பு உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர், செயல்முறை, சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் குறிப்பிடும் சட்டப்பிரிவு 79 முதல் 122 வரை. நாடாளுமன்றம் என்பது லோக்சபா, ராஜ்யசபா, குடியரசுத் தலைவர். இந்த 3 பேர் சேர்ந்து தான் நாடாளுமன்றம் என்பது லோக்சபா, ராஜ்யசபா, குடியரசுத் தலைவர். அடுத்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. இப்போ ராஜ்யசபாவினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை 250. ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 238. மாநிலங்களின் உறுப்பினருக்கான வயது 30. மாநிலங்களவையில் உறுப்பினருக்கான வயது 30. மாநிலங்களவையின் பதவிக்காலம் நிரந்தரமானது. மாநிலங்களின் உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டு. மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் டேஸ் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார். அப்போ 3ல் ஒரு பகுதி. மாநிலங்களவையில் பதவி வழிவகுக்கும் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். ஒரு மசோதா டேஸ் மாதங்களுக்கு மேல் ஒப்புதல் பெறவில்லை எனில் குடியரசுத் தலைவர் 2 அவைகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுவித்து மசோதா முடக்கத்தை தீர்மானிக்கிறார் 6 மாதங்களுக்குள். அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றது 3/2 பெருமக்கள் மாநிலங்களவை. 3/2 பங்கு உறுப்பினர்கள் மாநிலங்களவையில். 544 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நிதி மசோதாவில் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். அப்போ நிதி மசோதா மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையில் ஒப்புதல் சட்டமாக மாறும். சரி. மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். சரி. மாநிலங்களவையில் சட்ட திருத்தத்திற்கு முன்மொழிவு மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவையை நிராகரிக்கலாம். அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் டி. மக்களவையில் அதிகபட்சம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 552. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருடைய எண்ணிக்கை 555 மக்களவையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 530.
மக்களவையில் யூனியன் பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருடைய எண்ணிக்கை. அப்போ யூனியன் பிரதேசத்திலேருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க? 13 பேர். தற்சமயம் மக்களவையில் டேஸ் உறுப்பினர்கள் கொண்டுள்ளது 545. மக்களவை உறுப்பினர்களாவதற்கான வயது எவ்வளோ இருக்கணும்? 25 இருந்தால் தான் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் வயது, தகுதி உடைய வயது. மக்களவை தேர்தலுக்கான நாடு முழுவதும் டேஸ் அடிப்படையில் பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டுள்ளன. கூற்று: நம்பிக்கை இல்லாத தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட முடியும். நிதி மசோதையும் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட முடியும். சரி. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் மாநிலங்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். சரி. அப்போ கூற்று ரெண்டும் சரி. ஆன்சர் சி. தமிழகத்திற்கு நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருடைய எண்ணிக்கை ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு 39, ராஜ்யசபாவுக்கு 18. அப்போ தமிழ்நாட்டிலிருந்து லோக்சபாவுக்கு 39 பேர் போகிறாங்க, ராஜ்யசபாவுக்கு 18 பேர் போகிறாங்க. எங்கே? நாடாளுமன்றத்திற்கு. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் லோக்சபானுடைய சபாநாயகர் தான் கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறாரு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளை கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர். கட்சித்தாவல் தடை சட்டம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட ஆண்டு. கட்சித்தாவல் தடை சட்டத்தும் 1985 52வது சட்ட திருத்தம். கட்சித்தாவல் தடை சட்ட திருத்தம் 1985 52வது சட்ட திருத்தம். கட்சித்தாவல் தடை சட்டம் இடம்பெற்றுள்ள அட்டவணை எத்தனாவது அட்டவணையில் இருக்குது? 10வது அட்டவணையில் தான் கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்குது. கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவர் இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர். கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது பாருங்கள். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை சரி. மழை பருவகால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை சரி. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை சரி. இளவேநீர் கால கூட்டத்தொடர் ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரை தவறு. அப்போ பொருந்தாதது இது மட்டும்தான், டி மட்டும் பொருந்தலை. மக்களவையின் எல்லைகளை பற்றி அமைத்திட அதிகாரம் பெற்றவர். எல்லைகளை மாற்றி அமைக்கும் மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்கும் வழி செய்யும் அதிகார சட்டப்பிரிவு 76. கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான கருத்துக்களை இவரும் கொண்டிருக்க வேண்டும். அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான தகுதிகளை இவரும் கொண்டிருக்க வேண்டும். சரி. ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாகவும் அல்லது உயர்நீதிமன்றத்தில் ஓகேங்களா, உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள், உச்ச நீதிமன்றத்தில் ஓகேங்களா 5 வருடம் இருக்கணும், உயர்நீதிமன்றத்தில் 10 வருடம் வழக்கறிஞராக இருத்தல் வேண்டும். சரி. குடியரசுத் தலைவர் விரும்புவாரால் இவர் பதவிக்காலம் நீடிக்கலாம். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் இவர் பதவியில் நீடிக்கலாம். சரி. இவர் தனது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் அளிப்பார். சரி. அப்போ அனைத்தும் சரி தான் இதுக்கு ஆன்சர் டி, அனைத்தும் சரி. 561 டெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள். உச்சநீதிமன்றம் டெல்லியில் எப்போ துவங்கினாங்கன்னா 1950 ஜனவரி 28. அரசியலமைப்பு தொடக்க காலத்தில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை, தலைமை நீதிபதி 8 பேர் தான் இருந்திருக்காங்க. தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 28. உச்சநீதிமன்ற நீதிபதிகள், தலைமை நீதிபதிகள் உட்பட இதர நீதிபதிகளின் ஓய்வு வயது 65. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கான தகுதிகள் ஓகேங்களா, 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிஞ்சிருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தப்பாக அடிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் 5 வருஷம் நீதிபதியாக பணியாற்றிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் செயல்பட்டிருக்கணும்.
அப்போ பாருங்கள் மறுபடியும் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியிருக்கணும், 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போ ஆ மற்றும் ஆ தான் இரண்டுமே சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பாங்கன்னா குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? யார்கிட்ட கொடுப்பாங்க? குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க, ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரண்பானது என அறிவிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு உச்சநீதிமன்றம். நாடாளுமன்ற கூட்டம் பற்றி கூட்டம் நாடாளுமன்றத்தில் கூட்டம் கூற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 108. அப்போ கூட்டம் பிரிவு 108. ஒரு மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளவர் லோக்சபா சபாநாயகர். மாநில நிர்வாகம் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 152லிருந்து 237 வரை. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 தான் ஜம்மு காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து கொள்கை பிரிவு. அடுத்து 578 கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு பிரிவு 1957 நவம்பர் 17 ஏற்பட்டு 1957ஆம் ஆண்டு நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்தது. சரி. இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறை கோட்பாடு மற்றும் அடிப்படை உரிமைகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது. சரி. சரி. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு நீக்கும் அடிப்படை உரிமைகளில் ஒன்றான சொத்துரிமை ஜம்மு காஷ்மீரில் இன்று நடைமுறையில் உள்ளது. அப்போ சொத்துரிமை ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் டி. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பினுடைய தலைவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநர் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 154. மாநில நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என்னும் அரசியலமைப்பு சட்டம் 154(1). மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். பாருங்க, ஒருவர் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதில் பின்மாற்றும் மரபுகள். ஒருவர் தன் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்திலே வசிப்பவராக இருக்க வேண்டும். தவறு. மேலும் ஆளுநர் நியமிக்கப்படும் ஒருவரை மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்தோசின்படி அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையத்தின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகள் சம்பந்தப்பட்ட மாநிலம் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். அதை சொல்லக்கூடியது 158 3A பிரிவு. அடுத்து பாருங்க, மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்படும் சர்க்காரிய குழு நியமனம் பல ஆலோசனைகளில் பொருந்தாதது. மாநில சட்டமன்ற குழுவினால் தயாரிக்கப்பட்ட பட்டியல் அல்லது. சரி. முதலமைச்சரின் ஒப்புதலுடன் மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட பட்டியலில் இருந்து அல்லது. சரி. முதலமைச்சருடன் நடத்தப்படும் கலந்துரையாடல் ஆகியவற்றின் மூலம் ஆளுநர் நியமனம் நடைபெறும். அனைத்தும் சரி. ஆன்சர் டி. இந்திய அரசியலமைப்பில் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறும் சட்டப்பிரிவு 57 58. ஆன்சர் டி, ஆ மற்றும் ஆ. முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவை ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் அதிகாரங்களை செயல்படுத்துகிற சட்டப்பிரிவு 163. அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவினுடைய தலைவர் உறுப்பினர்களை பணி நீக்கம் செய்வது. தலைவர் உறுப்பினர் பணி நீக்கம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். ஆன்சர் பி, குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்க, அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் உறுப்பினரை நியமனம் செய்பவர் ஆளுநர். பெரும்பான்மை பெரும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராகவும் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையில் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயல்படுவதுடன் துணை வேந்தராகவும் நியமனம் செய்கிறார். யார்? ஆளுநர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 157. சபாநாயகர்
மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமை ஏற்று நடத்தும் சட்டமன்ற உறுப்பினரை நியமனம் செய்பவர் ஆளுநர். ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 பிரிவு 213. ஆளுநர் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்கு மாநில சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? 6 மாதத்திற்குள். எந்த சட்டப்பிரிவின் கீழ் மாநில அரசவை கலைக்கும் குடியரசுத் தலைவர் ஆளுநர் பரிந்துரைக்கிறார்? 356. அடுத்து 591வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், தனது பணிகளை மற்றும் அதிகாரங்களை செய்ய வேண்டும் என எண்ணுவதில் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றமும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆளுநர் பதவிக்காலம் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை அவருக்கு எதிரான எந்த நீதிமன்றம் தொடர முடியாது. ஆளுநர் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமந்தோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறக்க முடியாது. பாருங்க, மாநில ஆளுநருக்கு எதிரான உரிமைகளில் வழக்குகளை தொடர முடியும். இது மட்டும்தான் தவறு. 4 மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே சரி. மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் டேஸ் காலத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். 6 மாதத்திற்குள். முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யும் ஆலோசனை வழங்கப்படும் வேண்டும் என்னும் கூறும் சட்டப்பிரிவு 163. ஆளுநர் முதலமைச்சரை நியமிக்கப்படும் போது கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 164. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15 விழுக்காடை தாண்டக்கூடாது. ஆன்சர். ஈரவை சட்டமானியரை கொண்டதலில் பொருந்தாதது. பஞ்சாப் மட்டும்தான் ஈரவை இல்லை, மற்றது எல்லாமே 3லையுமே பீகார், கர்நாடகாலாம் ஈரவை சட்டமன்றம் உள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை டேஸ் வரை இருக்க வேண்டும், 30ஆக இருக்க வேண்டும். சட்டமன்ற அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 500. சட்டமன்ற குறைந்தபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை 60. குறைந்தபட்ச எண்ணிக்கை 60. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்ட மேலவை உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை அம்மாநிலத்தின் சட்டமன்ற கீழவைக்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3 1 பங்கு மிகாமல் இருக்க வேண்டும். 3 1 பங்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆன்சர் ஏ. சட்ட மேலவையின் எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஆன்சர் சி. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் காஷ்மீர் மாநில சட்ட மேலவையின் உறுப்பினருடைய எண்ணிக்கை 36ஆக உள்ளது. தமிழக சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை 235. தேர்ந்தெடுக்கப்பட்டனா 234. மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை 235. ஒன்று பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர். அடுத்து 605வது கொஸ்டின் நம்பர் 605. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்வதால் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. சரி. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யலாம். சரி. சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார். சரி. சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்வார். சரி. அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர். சட்ட மேலவை உறுப்பினர்கள் அதிகபட்சம் குறைந்தபட்ச எண்ணிக்கையை பற்றி கூறும் சரத்து 171. விதி 171. அடுத்த பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சட்ட மேலவை அதாவது விதான் பரிஷத் இந்திய மாநில சட்டமன்றங்களில் ஓர் அங்கமாக செயல்படுகிறது. சரி. இந்தியாவில் 29 மாநிலம் 7 யூனியன் இந்தியாவில் 29 மாநிலம் 7 மாநில சட்ட மேலவை உள்ளது. சரி. ஈரவை சட்டமன்றங்களில் மறைமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் சட்ட மேலவையில் செயலாற்றுகிறார். சரி. சட்ட மேலவையில் ஒரு நிரந்தர அவையாகவும், ஏனெனில் இதனை கலக்க முடியாது. சட்ட மேலவை உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். சரி. அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பார்த்திங்க, தமிழ்நாடு சட்ட மேலவை
நீக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ சட்டமேலவை தமிழ்நாட்டில் எப்போ கலைச்சாங்க அப்படின்னா 1986 நவம்பர் 1. சட்டமேலவையை கலைச்சவர் யார்? எம்ஜிஆர். சட்டமேலவை உறுப்பினர்களாவதற்கான வயது கேட்கலா 30. சட்டமேலவையில் 3/4 உறுப்பினர்கள் எந்த ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சட்டமேலவை உருவாக்கும் அல்லது நீக்கும் பற்றி விரிவாக்கும் சட்டம் 169. இப்போ சட்டமேலவையை உருவாக்கவும் கலைக்கவும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டாங்கன்னா 169. சட்டமேலவை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் டேஷ் பங்கு உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். ஓகேங்களா? மொத்த உறுப்பினரில் 6ல் 2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தர வேண்டும். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, மாநிலத்தில் பண மசோதா டேஸ் அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும். கீழவையில் மட்டும். சட்டமேலவை தேர்தலில் ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்யும் உறுப்பினருடைய எண்ணிக்கை 6ல் 1 பங்கு தான் சட்டமேலவைக்கு ஆளுநர் நியமனம் செய்கிறார். சட்டமேலவை தேர்தல் சட்டமன்ற பேரவைக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 3ல் 1 பங்கு. சட்டமேலவை தேர்தலில் பட்டதாரிகள் ஆசிரியர்கள் பட்டதாரிகள் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினருடைய பங்கு 12ல் 1 பங்கு. 12ல் 1 பங்கு. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகரிக்கப்படும் சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம் 1956. 7வது சட்ட திருத்தம் 1956. பாருங்கள், சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களுக்கு உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1962 ஜூன் 26. 1962 ஜூன் 26. அடுத்து பாருங்கள், உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம். அப்போ உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீதித்துறை வளாகம் சென்னை. பஞ்சாப், ஹரியானா யூனியன் பிரதேசங்களுக்கான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொது நீதிமன்றம் ஓகேங்களா அமைந்துள்ள இடம் சண்டிகர். 7 வடகிழக்கு மாநிலங்களில் நீதிமன்றங்கள் அமைந்துள்ள இடம் கவுகாத்தி. ஒரு மாநிலமாக இல்லாத போது தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றம் கொண்டுள்ள பகுதி டெல்லி. அப்போ யூனியன் பிரதேசத்தில் ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குதுன்னா டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்தது, இந்தியாவில் தற்போது உள்ள உயர்நீதிமன்றங்கள் 25 உயர்நீதிமன்றம் இருக்குது. தற்போது எத்தனை உயர்நீதிமன்றம் இருக்குது? 25 உயர்நீதிமன்றம் இருக்குது. ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கு ஏற்றவாறு நியமனம் செய்கின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்குறாங்க. 216. இந்தியாவில் நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ள உயர்நீதிமன்றம் ஓகேங்களா சென்னை, கல்கத்தா, மும்பை இவை அனைத்தும். ஆன்சர் டி. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் படி அடிப்படை உரிமைகளுக்கான மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்கு பேரணை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றம் பெற்றுள்ளது. உயர்நீதிமன்றம்னா 226. இது உச்ச நீதிமன்றம். அடுத்தது 628. கூற்று 1. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்ற பேராணை வெளியீடு. பிரிவு 32 சரி. உயர்நீதிமன்ற போது இது போன்ற வழக்குகளை மட்டுமின்றி சாதாரண சட்டமின்றல் நீதி பேராண்மை வெளியிட முடியும். சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. 1, 2 சரி. கூற்று 1, 2 சரி. ஆன்சர் பி. அடுத்தது பாருங்கள், உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆ மற்றும் ஆ. அதாவது 226, 27. உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரம் குறைந்த மற்றும் தடை செய்யப்பட்ட சட்ட திருத்தம் 1976 42வது சட்ட திருத்தம். உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை மீண்டும் வழங்கிய சட்ட திருத்தம் 1977 43வது சட்ட திருத்தம். இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கும் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1986. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு 51. அதனால் வெளியுறவு கொள்கை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 51. இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்க பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான ஆண்டு. பஞ்சசீல கொள்கை எப்போ கையெழுத்தானதுன்னா
1954 ஏப்ரல் 28 தான் பஞ்சசீல கொள்கை. பஞ்சசீல கொள்கை பாண்டுக் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1955. இந்தியா தனது முதலாவது அணு சோதனை திட்டத்தை நடத்திய ஆண்டு 1974. அப்போ முதல் அணு சோதனை எப்போ நடத்தினாங்கன்னா 1974. இரண்டாவது அணு சோதனை எப்போ நடத்தினாங்கன்னா பொக்ரானில் 1998. ரெண்டுமே பொக்ரானில் தான் நடந்தது. பொக்ரான் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான். பொக்ரான் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் தான் இருக்குது. அப்போ 2 முறை அணுகுண்டு சோதனை செஞ்சாங்க. முதல் அணுகுண்டு சோதனை 1974, இரண்டாவது அணுகுண்டு சோதனை 1998. சார்க் அமைப்பில் இடம்பெறாத நாடு எது அப்படின்னா மியான்மார். மற்ற நாடுலாம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா எல்லாமே சார்க் மாநாட்டில் இருக்குது. மியான்மாருக்கு மட்டும் கிடையாது. அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் வி.கே. கிருஷ்ணமேனன். அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் வி.கே. கிருஷ்ணமேனன். இந்தியாவுடன் அதிக அளவில் எல்லைகளை கொண்டுள்ளது. அப்போ இந்தியாவில் அதிக அளவில் எல்லைக்கு பகிர்ந்துள்ள நாடு வங்கதேசம். வங்கதேசத்துடன் இந்தியா எத்தனை கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளுதுன்னா ஓகேங்களா 4096.7 496.7% வங்காளத்தில் இந்தியா எல்லையை தொட்டு கொண்டிருக்குது. இந்தியாவின் கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள பாராக் ஒப்பந்தத்தை எந்த நாட்டுடன் செய்து கொண்டுள்ளது? வங்கதேசத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளது. மக்மோகன் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கிடையே உள்ள எல்லைக்கோடு? இந்தியா சீனாவுக்கு இடையே உள்ள எல்லைக்கோடு தான் மக்மோகன். இந்தியா பின்வரும் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை அப்படின்னா ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா G20லையும் பிரிக்ஸ்லேயும் இல்லை. அப்போ 2 மற்றும் 4. ஒபாக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. ஆன்சர் சி. 646 பின்வரும் கூற்றுகளில் பொறுத்துக. பாருங்கள், சல்மா அணை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அப்போ 3. அடுத்து பாருங்கள், பாரக் ஒப்பந்தம் எங்கன்னா வங்கதேசம். அப்போ 1, அடுத்தது சுக்ரான் நீர்மின் சக்தி பூட்டான். அப்போ 4. சாரதா கூட்டு மின் சக்தி திட்டம் நேபாளம். மறுபடியும் பாருங்கள், சல்மா அணை ஆப்கானிஸ்தான், பாரக் ஒப்பந்தம் வங்கதேசம், சுக்கா நீர்மின் சக்தி பூட்டான், சாரதா கூட்டு மின் சக்தி திட்டம் நேபாளம். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 2. 3, 1, 4, 2. 3, 1, 4, 2 தான் ஆன்சர். எத்தனை நாடுகளுடன் இந்தியா தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? அப்போ 7 நாடுகளுடன் இந்தியா, அதாவது நில எல்லைனா 7 நாடுகள், கடல் எல்லைனா 2 நாடு. அப்போ இந்தியா நில எல்லையை எத்தனை நாடு பகிர்ந்து கொள்ளுதுன்னா 7 நாடு. கடல் எல்லையை எத்தனை நாடு பகிர்ந்து கொள்ளுதுன்னா 2 நாடு. எந்த 2 தீவுகளுக்கிடையே இந்தியா அண்டை நாடுகளுடன் கொண்டுள்ளதுன்னா இலங்கையும் மாலத்தீவு. எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டது? எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளுடன் சூழப்பட்டது? சிக்கிம் அப்படிங்கிற மாநிலம்தான் 3 நாடு சுற்றியும் இணைஞ்சிருக்கு. எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? 5 மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. புதிதாக சுதந்திரமடைந்த பாகிஸ்தானின் எல்லையை வகுத்தவர் சர்க்கில் ரெட்க்ளிஃப் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லைக்கோடு. இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு பற்றி கூறும் பகுதி 7. மத்திய அரசு பற்றி கூறும் பகுதி 7. இந்திய அரசியலமைப்பு தேர்தல் பற்றி கூறும் பகுதி 15. மக்களவை மாநில பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு 326. அப்போ வயது வந்தோர் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 326. இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் பற்றி சரத்து 324லிருந்து 329. தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 39. நாடாளுமன்ற தொகுதிகள் 39. அடுத்து, மக்களவை தேர்தலுக்கான நமது நாடு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது?
543 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 543 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரை தொடர்பான 4வது வரையறை சட்டம் இயற்றப்பட்டது 2002. இந்தியாவின் வாக்களிக்கும் தகுதி பெறும் வயது 18. வாக்காளர் பட்டியல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருத்தம் அமைக்கப்படுகிறது? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் ஓகேங்களா இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது? 61வது சட்ட திருத்தம். 61வது சட்ட திருத்தம் தான் வாக்களிக்கினுடைய வயது 21 18 குறைக்கப்பட்டது. இந்திய குடிமக்கள் வாக்களிக்கும் வயது 27 18 குறைக்கப்பட்ட ஆண்டு 1988 ராஜீவ்காந்தி பீரியடு. அந்த பீரியடு ராஜீவ்காந்தி பீரியடில் தான் 21 வயதிலிருந்து 18 வயதாக குறைக்கப்பட்டது. ஆண்டு என்னென்னு கேட்டாங்கன்னா 1988. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கு போட்டியிடும் தகுதி பெற்ற வயது 25. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951-52. சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற முதல் மக்களவை தேர்தலில் மொத்த தொகுதிகள் 483. சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெற்ற மொத்த தொகுதிகள் 364. சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் 67.6. சுதந்திர இந்தியாவின் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மொத்த கட்சிகளினுடைய எண்ணிக்கை 54. சுதந்திர இந்தியாவின் முதல் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காலகட்டம் அக்டோபர் 25 1951 1952 பிப்ரவரி 21 வரை. இந்திய அரசியலமைப்பு பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படையாக சுதந்திரமாக உரிமைகளை வழங்கும் உறுப்பு 19 சுதந்திர இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தின் அமைப்பை பற்றி கூறும் அரசியலமைப்பு 324 தான் தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு. இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தல்களில் பொருந்தாதது எதுனா உள்ளாட்சி தேர்தல் தான் பொருந்தாதது. இது மாநிலத்தில் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. ஆன்சர் பி, சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சர்வாசன் சதன் என்று தான் இந்திய தேர்தல் ஆணையத்தை அழைக்கப்படுது. தலைமை தேர்தல் ஆணையர்களின் நியமனம், அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பற்றி கூறும் உறுப்பு 324. கீழ்கண்ட கூற்றுகளில் ஆராய்க. 2017 ஆண்டு 16வது மக்களவை தேர்தலில் ஓகேங்களா 9,30,000 வாக்குச்சாவடி 553 மில்லியன் வாக்காளர் மேல் வாக்களித்தனர். சரி. இந்தியாவில் உள்ள மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் மேற்கு ஐரோப்பியாவின் கூட்டு மக்களவை தொகையினை விட அதிகம். சரி. இந்தியாவில் 30 வருடங்களுக்கு பின்னர் முதன்முறையாக எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையாக பெறவில்லை. தவறு. ஆன்சர் 3 மட்டும் தவறு. தேர்தல் ஆணையத்தின் அடிப்படை அமைப்பு: ஒரு தலைவர் 2 துணைத் தலைவர், ஒரு தலைவர் 2 துணைத் தலைவர். அப்போ 1+2. தலைமை தேர்தல் ஆணையரின் பதவி காலம் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா 6 வருடம் அல்லது 65. ஆன்சர் டி. தமிழ்நாட்டில் 2016 ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் எத்தனையாவது தேர்தல்னா 16வது தேர்தல். பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் பொருந்தாதது: தேர்தல் விவகாரங்கள் தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநர் தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்குதல். சரி. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழந்த பிரிவினை முடிவு செய்தல். சரி. குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநரால் பரிசீலனைக்கு அனுப்பப்படும் மனுக்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்த்தல். சரி. தேர்தல் போட்டியிடும் வேட்பாளரின் செலவுகளை ஏற்றுக்கொள்ளுதல். இது மட்டும் தவறு. அப்போ ஆன்சர் டி மட்டும் தவறு, அதாவது பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 681. சிறை அல்லது காவல்துறையினால் விசாரணையில் இருந்து ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்ட ஆண்டு ஜூலை 11, 2013. ஜூலை 11, 2013. அடுத்து பார்த்திங்கன்னா 688. நாடாளுமன்ற சட்டப்பேரவை அல்லது சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் குற்றங்களுக்கான தண்டனை பற்றி
தீர்வு வழங்கப்பட்டவுடன் அப்பொழுது பதவிகளை வகித்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியான ஆண்டு ஜூலை 10, 2013. ஒரு யூனியன், ஒரு மாநிலம், ஒரு யூனியன் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம். ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், 684 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. தலைமை தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வை, வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டுடன் கீழ் மாவட்ட தேர்தல் அதிகாரி செயல்படுத்துவதுடன் மாவட்ட தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். சரி. மாநில அரசாங்கத்துடன் கலந்தாசிக்கும் பின்பு ஒரு மாநில அதிகாரியை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக நியமிக்கவோ அல்லது பதவி அளிக்கவோ தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு. சரி. ஒரு நாடாளுமன்றம் சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு அக்குறிப்பிட்ட நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தலை நடத்தும் பொறுப்பு உள்ளது. சரி. தேர்தல் நடத்தும் அனைத்து கூடுதலாக தேர்தல் பணிகளை உதவுவதற்கு 1 அல்லது 2க்கு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தேர்தல் ஆணையத்தில் நியமிக்கப்படுகின்றன. சரி. அப்போ எல்லாமே சரி, கூற்று அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ. ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி யாருடையது? வாக்காளர் பதிவு அலுவலர். ஆன்சர் சி. மாநிலங்களின் வாக்குச்சாவடி தலைமை அலுவலரை நியமனம் செய்பவர் மாவட்ட தேர்தல் ஆணையர். ஒன்றிய பிரதேசத்தின் வாக்குச்சாவடி தலைமை அலுவலராக நியமிக்கப்படுபவர் தேர்தல் நடத்தும் அலுவலர். பாருங்கள், தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தற்குறித்த குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த குழு? தற்குந்த் குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1974. அப்போ தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தற்குந்த் குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1974. தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான இந்தர்ஜித் குப்தா குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1998. தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தினேஷ் கோஸ்வாமி குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான வீரப்ப மொய்லி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2007. தேர்தல் சீர்திருத்தமான ஓரா குழு அமைக்கப்பட்டது 1993. தேர்தல் சீர்திருத்த குழு டாங்கா குழு அமைக்கப்பட்டது 2010. தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான வெங்கட செல்லையா தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது 2002. தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1989. வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட நடைமுறைப்படுத்தப்பட்ட வரப்பட்ட ஆண்டு 1989. வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு டேஸ் மணி நேரத்திற்கு முன்பே அப்பகுதியில் மதுபான விற்பனையை தடை செய்தல். இப்போ 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே மதுபான விற்பனையை தடை செஞ்சுருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தேர்தல் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் எதிர்பாராமல் மரணம் அடைந்தால் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு மாற்று வேட்பாளரை பரிந்துரைப்பதற்கான வாய்ப்புடன் டேஸ் நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும். 7 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 699. உள்ளாட்சி அதிகாரிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் பணியாளர்கள், பல்கலைக்கழக ஊழியர், இந்திய ஆயுள் காப்பீடு நிறுவன ஊழியர்கள், அரசு நிறுவனங்கள் பணியாளர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் ஊழியர்கள் ஆகியவற்றை தேர்தல் தினத்தன்று பணியில் ஈடுபட பணி அமைக்க வேண்டும். ஆண்டு 1998. அடுத்து பாருங்க, வாக்காளர் ஒரு பிரிவினர் தபால் வாக்குகளை பயன்படுத்தும் வாக்குகளை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. அப்போ தபால் மூலம் வாக்கு மூலம் செய்யலாம். எப்போ? அந்த ஆண்டுனா 1999. இராணுவ பணி புரிபவர்கள் தங்களின் சார்பாக பதவியில் வாக்கு அளிக்கும் முறைக்கட்டு வரவும் இராணுவ சட்டத்திற்கு இசைவு வகை செய்யும் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 2003. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முந்தைய குற்ற சம்பந்தங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றி விவரங்கள் பிரகடனத்துமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிடப்பட்ட ஆண்டு 2003. மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட வேட்பாளரின் வசிப்பிடம்
தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு மற்றும் வெளிப்படையாக வாக்கெடுப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2003. வேட்பாளர் தேர்தல் செலவு கணக்குகளை பயண செலவு கணக்குகளின் விதிவிலக்கு அளிக்கப்பட்ட ஆண்டு 2003. அடுத்து பாருங்கள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட ஆண்டு 2009. வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. இப்போ வெளிநாடு வாழ் இந்தியருக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது 2010. கட்சித்தாவல் தடை சட்டம் காரணமாக இருந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 52வது சட்ட திருத்தம். கட்சித்தாவல் தடை சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1985. அடுத்தது 709வது கொஸ்டின். ஓகேங்களா? ஓர் உறுப்பினர் தமது விருப்பத்தின்படி அடிப்படை உறுப்பினர்கள் பதவியை விட்டு விலகுதல் அல்லது சார்ந்த கட்சிகளின் வழி காட்டுவதாலும் எதிராக வாக்களித்தல் அல்லது வாக்களிப்பிலிருந்து கட்சியின் முன்பு அனுமதியின்றி விலகி இருப்பதல் ஆகியவற்றை தகுதி இழப்பு செய்யப்படலாம். சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மற்றொரு அரசியல் கட்சிகள் தேர்தலில் அவைகளில் அவர் தகுதி இழப்பவர். அடுத்து பாருங்கள், ஓர் நியமன உறுப்பினர்கள் தன் பதவியேற்று நாளில் இருந்து 6 மாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையின் உறுப்பினராக பதவியிலிருந்து நீக்கப்படுவார். சரி. ஓர் கட்சி மற்றொரு கட்சியுடன் இணைக்கப்படும் போது கட்சித்தாவலின் அடிப்படையில் ஓர் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தவறு. அப்போ 4 மட்டும் தவறு. ஆன்சர் டி. கட்சித்தாவல் தொடர்பான தகுதி இழப்பு பிரச்சனைகளை இறுதி செய்யும் நபர் சபாநாயகர். கட்சித்தாவல் தடை சட்டம் இந்திய அரசியலமைப்பில் எத்தனையாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது? 10வது அட்டவணையில் தான் கட்சித்தாவல் தடை சட்டம் இடம்பெற்றுள்ளது. அரசின் நிதியுதவியான தேர்தல் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு இந்திரஜித் குப்தா குழு 1998. அடுத்து பார்த்திங்க, நோட்டாவை போன்று முன்னரே இந்தியாவில் வேறு ஒரு அம்சம் எதிர்முறை வாக்களித்தல். இத்துடன் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கக்கூடிய குடிமியல், அதாவது அரசியலமைப்பை வினாவிடைய வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இதுவரை நடத்தப்பட்ட PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 97 89 51 92 66. ஓகேங்களா? அதாவது PDF வினா வங்கி எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை நான் சொல்கிறேன். உங்களுக்கு PDF-ஆக வினா வங்கியை வாங்கி கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.